ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். மனுஷர்களுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் ஒரு எல்லை உண்டு. உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பாசத்திற்கும் நண்பர்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய பாசத்திற்கும் வித்தியாசங்கள் உண்டு. நல்லவர்களையும் நீதிமான்களையும் மனிதர்கள் நேசிப்பார்கள். ஆனால் பாவிகளையும் தீமையான காரியங்களை செய்கிறவர்களையும் யாரும் நேசிப்பதில்லை. ஒருவேளை நல்ல மனுஷனுக்காக ஒருவன் மரிப்பதற்கு கூட துணிந்து விடுவான். ஆனால் பாவிகளுக்காக யாரும் எதையும் செய்கிறதற்கு துணிவதில்லை, முன்வருவதும் இல்லை. ஆனால் தேவனுடைய அன்பு அப்படிப்பட்டதல்ல. பாவிகளாயிருக்கிறவர்களைத்தான் ஆண்டவர் நேசிக்கிறார். பாருங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட நாம் பாவிகளாயிருக்கையில் நம்மை நேசித்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்ததினால் தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். மனுஷர்களுடைய அன்பு தகுதியுள்ளவர்களுக்கு கிடைக்கின்றது, தேவனுடைய அன்பு தகுதியில்லாதவர்களுக்கு கிடைக்கின்றது. நாம் பாவிகளாக இருக்கிறோம் என்பதை அறிந்துதான் இயேசு நம்மை நேசித்தார். அவர் நம்மை நேசித்ததினால் நமக்காக இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி பரிசுத்தமாக்கினது. நாம் பாவிகள் என்கிற வரிசையிலிருந்து நீதிமான்கள் என்கிற வரிசையில் நிற்கிறதற்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றப்பட்டிருக்கின்றோம். இந்த இடத்திலே தான் தேவனுடைய அன்புக்கும் மனுஷனுடைய அன்புக்கும் இடையிலே இருக்கக்கூடிய மகா பெரிய வித்தியாசத்தையும் உண்மையான அன்பு எது என்பதையும் நம்மால் அடையாளம் காண முடிகின்றது. பாவங்கள் கழுவப்பட்ட நம்முடைய வாழ்க்கை இனி பாவத்திலே சென்று விடாதபடி கர்த்தருக்காக பரிசுத்தமாக வாழுவோம். ஒரு விசை இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கு பலியாகும்படி வந்தார். சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். மீண்டும் ஒரு விசை நம்மை பரலோக பாக்கியத்திற்குள் அழைத்து செல்லும்படி மீண்டும் வரப்போகின்றார். முந்தி அவர் வந்தபோது நாம் பாவிகளாயிருந்தோம். இனி அவர் வரும்பொழுது பரிசுத்தவான்களாக அவருக்கு எதிர்கொண்டு செல்லுவதற்கு ஆயத்தத்தோடு வாழுவோம். அப்படி இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாயிருக்கும், முடிவு பரலோகமாகவும் இருக்கும். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மனுஷர்கள் ஒருவருக்கொருவர் விரும்புகிறவர்களையும் தகுதியுள்ளவர்களையும் நல்லவர்களையும் நேசிக்கின்ற போது நாங்கள் பாவிகளாகவும் நேசிக்கப்பட தகுதியில்லாதவர்களாகவும் இருந்தபோது நீர் எங்களை நேசித்து அன்பு கூர்ந்து எங்களுடைய பாவங்களெல்லாம் மன்னித்து ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் பரிசுத்தத்தோடு இந்த வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல எங்களுக்கு பலனை தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.